Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல தீபாவளிக்கு செய்யக்கூடிய ரெண்டு விதமான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒன்னு வந்து நல்ல வெள்ளை வெள்ளையன்னு முறுக்கு, நல்ல கடிக்கும்போது மொறுமொறுனும், உள்ள இறங்கும்போது நல்ல ஜம்முன்னு சாஃப்ட்டாவும் இறங்கும். அதே மாதிரி விரிசல் இல்லாத குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த குலோப் ஜாமுன் நான் சொல்ற மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். கடைகளில் மாவு பச்சரிசி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கங்க. உங்கள்கிட்ட ரேஷன் பச்சரிசி தான் இருக்குன்னா தாராளமாக அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா ரேஷன் பச்சரிசி இதை விட இன்னும் நல்லா அருமையாகவே வரும். ஏன்னா அது வந்து நல்ல ஒரு மாவு பச்சரிசி தான் அது. இப்போ இந்த அரிசியை ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு 1 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை மறுபடியும் ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு அரிசி மட்டும் எடுத்துருக்கேன். ரேஷன் பச்சரிசி பயன்படுத்துறீங்கன்னா இன்னும் 2 முறை கூட அலசிக்குங்க. அந்த அழுக்கு எல்லாமே நல்லா போயிடும். அவ்வளோதான். இதை ஒரு வெள்ளை துணியை விரித்து வெயிலில் ஒரு 2 மணி நேரத்துக்கு காய வச்சா போதும். வெயில் இல்லை அப்படின்னா நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எப்படியா இருந்தாலும் படுக்கும்போது ஃபேன் போட்டு தான் படுப்போம். அந்த ஃபேனுக்கு கீழே இதை வந்து நீங்கள் உலர விட்டால் போதும். மறுநாள் காலையில் அரிசி வந்து அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா வந்து காஞ்சிடும். அடுத்ததாக இது கூட 2 பொருள் சேர்த்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். சேர்த்துக்குங்க. மிதமான தீயில வச்சுட்டு அந்த பாசிப்பருப்பு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க. மிதமான தீயில வச்சா போதும். இப்போ பாசிப்பருப்பு நான் 1 கிலோ அரிசிக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, கொஞ்சம் சிவந்து நல்ல வாசனை வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. கடாய் சூடே போதும். பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. 50 கிராம்லேருந்து 100 கிராம் அளவுக்கு தாராளமாக பொட்டுக்கடலை சேர்க்கலாம். நான் இன்னைக்கு 60 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன். அந்த கடாய் சூட்லே வறுத்தா போதும். ஸ்டவ் ஆன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பொட்டுக்கடலையும் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ ரெண்டுத்தையுமே ஆற வச்சுட்டு நம்ம ஏற்கனவே காய வச்சிருக்க அரிசியில் அந்த 2 பொருளையும் சேர்த்துருங்க. இப்போ இந்த 3த்தையுமே ஒன்றா கலந்து விட்டுட்டு மிஷினில், அதாவது மாவு அரைக்கிற மிஷின் இருக்கு இல்லையா, அங்கே கொடுத்து அரைச்சிக்கங்க. இது நீங்கள் மிக்சியில் தான் அரைக்கணும் அப்படின்னா அரைக்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு நைஸாக அரைப்பிடுமா அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் நீங்கள் குறைவான அளவுகளில் செய்கிறீங்கன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிஷினில் கொடுத்து அரைக்கிறீங்க அப்படின்னா மிஷினில் ஏற்கனவே வந்து பச்சரிசியோ இல்லைன்னா முறுக்கு மாவோ அரைச்சிருந்தா பரவாயில்ல. கேழ்வரகு அந்த மாதிரி அரைச்சிருந்தாங்கன்னா முறுக்கோட நிறம் வந்து மாறும். அப்போ நீங்கள் கையில் ஒரு 1/2 கிலோ பச்சரிசி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் முறுக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அரிசியை அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். அந்த மாதிரி மாவு அரைச்ச பிறகு உடனே வந்து மூடிட்டு எடுத்துகிட்டு வராதிங்க. ஏன்னா அந்த மாவு நல்லா சூடாக இருக்கும். அப்போ வந்து மூடிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுலேருந்து நீர் வடிய ஆரம்பிக்கும். அந்த நீர் பட்டுதுன்னா மாவு வந்து சின்ன கட்டித்தன்மை இருக்கிற மாதிரி ஆகிடும். இல்லைன்னா முறுக்கு செய்யும் போது பார்த்தீங்கன்னா முறுக்கு சட்டுன்னு வந்து கருத்து போயிடும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அந்த மூடியை திறந்து வச்சுட்டு ஒரு ஜூட் பேக்கில் வந்து வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். வீட்டுக்கு வந்தோடனே மாவு ஒரு பேப்பரில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி தான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். மாவு நல்லா ஆறி இருக்குது. இது வந்து நான் தீபாவளிக்கு மாவு ரெடி பண்ணியிருக்கேன். இதுலேருந்து நான் முழுக்க உங்களுக்கு இப்போ செய்து காட்ட முடியாது. அதுலேருந்து 1 கப் அளவுக்கு மட்டும் செய்து காமிக்கிறேன். இந்த முறுக்கு மாவுக்கு சரியாக உங்களுக்கு ஒரு 60லேருந்து 70 முறுக்கு வரைக்கும் கிடைக்கும். அது வந்து நீங்கள் செய்யக்கூடிய அளவுகளை பொறுத்து மாறும். சின்னதாக சுட்டிங்க அப்படின்னா ஒரு 70 கிட்ட வரும். பெருசாக செஞ்சீங்க அப்படின்னா 60 முறுக்கு கிட்ட கிடைக்கும். இப்போ இதுலேருந்து நான் 1 கப் அளவுக்கு சராசரியாக ஒரு 120 கிராம் அளவுக்கு இந்த மாவு இருக்கும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த முறுக்கு, அதாவது இந்த 1 கப் முறுக்குக்கு தேவையான அடுத்தடுத்த பொருட்களை மட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ இதில் நார்மல் பச்சை தண்ணி, தேவையான அளவுக்கு பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு, மாவு வந்து ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் இலகுன மாதிரி இருக்கக்கூடாது. சரியான பதத்தில், அதாவது மாவு விரலில் வச்சு நீங்கள் அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக உள்ளே இறங்கணும். அதுதான் வந்து சரியான பதம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் முறுக்கு பிழியும் போது முறுக்கு வந்து உதிர்த்து விட்ட மாதிரி வந்துடும். அதாவது ஒன்றா கூடி வராது. அதே மாதிரி வெண்ணெய் அதிகமாக சேர்த்துட்டாலும் உங்களுக்கு மாவு வந்து அந்த உதிர்த்து விட்ட மாதிரி வந்துடும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. சப்போஸ் மாவு உங்களுக்கு தண்ணியாயிட்டாலோ இல்லை முறுக்கு வந்து பிழியும் போது வந்து அந்த ஒன்றா கூடாமல் உதிரியாக வந்தாலோ இன்னும் கொஞ்சம் பின்ன அரிசி மாவோ இல்லைனா வந்து முறுக்கு மாவோ சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா சரியாக வரும்.
நான் இன்னைக்கு தேன் குழல் அச்சு தான் பயன்படுத்துகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்டார் வச்சிருக்கலையும் அதை கூட பயன்படுத்தி செய்யலாம், நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி அழகாக சுற்றி விட்டுக்குங்க. பிழியறதுக்கு ரொம்ப சுலபமாக வரும். இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது, தீயும் மிதமான தீயில் இருக்குது. எப்போவுமே வந்து எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்து போட்டிங்க அப்படின்னா பட்டுன்னு மேலே வந்து சிவந்து போயிடும், உள்ள முறுக்கு வேகாமல் போயிடும். முறுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் விடும்போது பார்த்தீங்கன்னா விட்ட உடனே மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஈர சலசலப்பு எல்லாமே அடங்கிட்டு அந்த முறுக்கு கீழே போய் இறங்க ஆரம்பிக்கும், அந்த எண்ணெயில் இறங்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து சரியான பதம். கொஞ்சம் அந்த ஈரப்பதத்தோடு எடுத்துட்டீங்க அப்படின்னா முறுக்கு நமுத்து போன மாதிரி ஆகிடும். அப்போ மொறுமொறுன்னு இருக்கும், ஆனால் உடனே நமுத்து போயிடும். அதனால் நல்லா வந்து அந்த ஈர சலசலப்பு எல்லாம் அடங்கின பிறகு எடுத்திங்கன்னா முறுக்கு நல்லா ஜோராக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் ஒரு 30 நாளைக்கு கூட வச்சிருந்து சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா வெள்ளை வெள்ளைன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த 1 கப் மாவுக்கு சராசரியாக எனக்கு ஒரு 15 முறுக்கு கிட்ட கிடைச்சிது. இப்போ உங்களுக்கு இதனுடைய சத்தம் எப்படி இருக்குன்றது காமிக்கிறேன். நல்லா கடிக்கும் போது மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளே இறங்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது, வெண்ணெய்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால. அடுத்ததாக கடமாவில் தேங்காய் பாலை பயன்படுத்தி தேன் குழல் முறுக்கு எப்படி செய்யலான்ற வீடியோவும் சேர்த்துருக்கேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். அதற்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதில் வந்து தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதுலேருந்து நம்ம தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக சுடு தண்ணி கூட ஊற்றிட்டு நீங்கள் தேங்காய் பால் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், அதாவது வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம், ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து எட்ட வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். அடுத்ததான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்க்குறேன். வெள்ளை உளுந்த எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காம கடாயில் கொஞ்சம் சிவக்க வறுத்து எடுத்துக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி சலிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அடுத்ததான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை பவுடர், அதாவது பொட்டுக்கடலை பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். உடச்ச கடலையே வறுக்கலாம் எதுவும் தேவைன்னா மிக்சியில் அரைச்சிட்டு பொடி பண்ணி சலிச்சிட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 1/4 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமத்தை ஒரு தடவை கையால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடி, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. முதல்ல தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அந்த நம்ம தேங்காய் பால் கொதிக்க வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலை இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை இந்த மாதிரி நம்ம கொதிக்க வச்சு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த தேங்காய் பால் முறுக்கு செய்யும் போது கெட்டு போயிடும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை கொதிக்க விட்டு சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வந்து ஒரு 20 நாள் வரைக்கும் இந்த முறுக்கு வந்து அந்த எண்ணெய் கசிடு வராமல் நல்லா சுவையாக இருக்கும். அந்த மாதிரி இந்த தேங்காய் பால் வந்து நல்லா சூடாலாம் இல்லை, ஒரு மிதமான சூட்டில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. தண்ணி கண்டிப்பாக பத்தாது, மேலும் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். சாதாரண தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து சரியான பதம். அடுத்ததாக நான் இன்னைக்கு தேன் குழல் அச்சு வந்து பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இதில் நம்ம மாவை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் இதை வந்து நேரடியாகவும் நீங்கள் எண்ணெய் சட்டியில் விடலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியை பயன்படுத்தி கூட நீங்கள் அதில் வந்து முறுக்கை வந்து பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியில் நீங்கள் விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து எப்பவுமே முறுக்கு சுடும்போது ரொம்ப சூடாக இருக்கவே கூடாது. ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பட்டுன்னு வந்து மேலே ஃபுல்லாக சிவந்துடும், உள்ளே வந்து மாவு வேகாமல் போயிட்டு. எப்பவுமே போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த கடாயில் அடியில் போய் தங்கிட்டு டக்குன்னு மேலே வந்து புஷ்ஷுன்னு வந்து கிளம்பி வரும். அதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் சரியாக அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரசலசலப்பு எல்லாமே அடங்கிட்டு அந்த முறுக்கு வந்து நல்லா வெந்துருச்சுன்னா கடாய்க்கு அடியில் போய் தங்கிடும். இதுதான் வந்து சரியான பதம். இப்போ பாருங்கள், நான் முறுக்கு எடுத்துடுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வெண்மையாக இருக்குது, கருகி போகலை, சிவந்தும் போகலை, ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே நம்ம எல்லா முறுக்குமே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். அந்த உள்ளே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்டாக ஃபீல் பண்ணுவீங்க, கல் மாதிரி இருக்காது. இப்போ பாருங்கள், முறுக்கு நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம விரிசல் இல்லாத நல்ல குண்டு குண்டுன்னு குலோப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்.
பொதுவாகவே குலோப் ஜாமுன் செய்தால் உள்ளே வந்து ஒரு வேகாத மாதிரி ஒரு வெள்ளை கலரில் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி செய்யலாம் தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பேக்கெட் அளவுக்கு கடையில் விற்கக்கூடிய குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு பேக்கெட் வாங்கினா இன்னொரு பேக்கெட் ஃப்ரீ அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேக்கெட் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது வந்து சராசரியாக, அதாவது ஒரு பேக்கெட் மட்டும் பயன்படுத்தியிருக்கேன். 160 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ டிப் நம்பர் 1, நம்ம மாவை எப்பவுமே உள்ளங்கையை வச்சு பிசையக்கூடாது. உள்ளங்கையை வச்சு பிசையுது வந்து சப்பாத்தி மாவு, பூரி மாவு அந்த மாதிரி தான் பிசையணும். உள்ளங்கையை வச்சு பிசைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாவு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹார்டாக ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த மாவு வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது அந்த உருண்டை வந்து விரிசல் விழ ஆரம்பிச்சிடும். அதனால் நம்முடைய விரலை பயன்படுத்தி மட்டுமே மாவு வந்து பிசையணும். அந்த மாதிரி பால் விட்டு பிசையலாம், இல்லைனா பச்சை தண்ணி விட்டு பிசையலாம். நான் இன்னைக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக, எல்லா தண்ணியுமே எடுத்தோடனே சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிங்க. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, நான் என்னுடைய விரலை பயன்படுத்தியே பிசைஞ்சிட்டு இருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி மாவு ஒன்னோட ஒன்று கூடி வர்ற பதத்தில், இது வந்து டிப் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கையில் நெய் சேர்த்துட்டு மாவு மேலே அப்படி தடவிட்டு நம்ம கையிலையும் தடவின மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டியிருக்க மாவு, அதுக்கப்புறம் கையில் ஒட்டிருக்க மாவு எல்லாம் ஒன்னோட ஒன்று கூடி மாவு மேலே காயாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், விரலை மட்டுமே பயன்படுத்துங்க, உள்ளங்கையை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்துடாதீங்க. இது அப்படியே இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டான இனிப்பு பதத்தில் இருக்கும், கடையில் விற்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 800 கிராம் அளவுக்கு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா சர்க்கரை பாகு வேஸ்ட் ஆகும், சர்க்கரை வேஸ்ட் ஆகும், நேரமும் வேஸ்ட் ஆகும். அதனால 500 கிராம் சர்க்கரையே வந்து போதுமான அளவாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு சுவை குறைவாக வேணும்னா நீங்கள் 450 கிராம் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். எடுத்த சர்க்கரையை ஒரு கப்பில் அளந்துக்குங்க. அந்த கப்பை பயன்படுத்தியே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. எந்த கப்பால் சர்க்கரை அளக்குறீங்களோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சர்க்கரை பாகு ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த உருண்டைகளை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். சைட் பை சைட் வேலை முடியும். இது கொதிக்கட்டும். இப்போ உருண்டையே நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுக்குங்க. நெய் தொட்டுட்டு நம்முடைய 3 விரலை பயன்படுத்தியே எடுத்தால் போதும். அந்த சைஸ்க்கு நீங்கள் மாவு எடுத்து உருண்டை உருட்டினாலே உங்களுக்கு அழகான குலோப் ஜாமுன் கிடைக்கும். ரொம்ப பெருசாக எடுத்துட்டீங்க அப்படின்னா சில சமயங்களில் விரிசல் விட்டுரும், இல்லைனா உள்ள மாவு வேகாத மாதிரி இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு, அதாவது என்னுடைய இடது கையில் மட்டும் உள்ளங்கையில் வச்சு வலது கையால் அந்த 3 விரலை மட்டுமே பயன்படுத்தி ஒரு 3லிருந்து 4 முறை ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து அந்த மாவை ஒன்றோட ஒன்று ஆக்கிக்கிறேன். அடுத்ததான் அதே 3 விரலை பயன்படுத்தி நல்ல ஒரு 10 தடவை இந்த மாதிரி சுழட்டி விடும்போது அந்த உருண்டை விரிசல் இல்லாமல் அழகாக வரும். நெய் கையில் தடவிட்டாலே உங்களுக்கு சட்டுன்னு அந்த மாவு ஒன்னோட ஒன்று கூடிடும், விரிசல் வரவே வராது. நீங்கள் ரொம்ப நேரம் உருட்டணுன்ற அவசியமும் கிடையாது. இது டிப் நம்பர் 3. இப்போ இதே மாதிரியே எல்லா உருண்டைகளுமே நான் உருட்டி எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு ரோவுக்கு 6 பால் இருக்குது, மொத்தம் 6 ரோ இருக்குது, 36 உருண்டைகள் இருக்குது. இப்போ சர்க்கரை பாகு நம்ம பார்த்துடலாம். சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. ஏலக்காய் தான் இருக்குன்னா ஒரு 3 ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதனுடைய பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொதிக்க விட்டுட்டீங்க, ரொம்ப அந்த கம்பி பதம் எடுத்தீங்க அப்படின்னா மேலே சர்க்கரையே ஆறின பிறகு இருக்கும், நல்லா இருக்காது. இது இந்த மாதிரி ஜஸ்ட் தொட்டு பார்த்தீங்கனாலே ஒரு சின்ன பிசு பிசுப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சின்ன கம்பி பதம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பதத்துக்கு வந்தாலே போதும். இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. இதை ஆஃப் பண்ணிட்டா அடுத்ததாக இதில் நம்ம எண்ணெய் சட்டி வச்சிடலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும், தீயும் மிதமான தீயில் வச்சுக்கங்க. அந்த ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பால் போட்டு பாருங்கள், விரிசல் ஏதாவது வருதான்னு பாருங்கள். விரிசல் எதுவும் வரலை அப்படின்னா அடுத்தடுத்த பாலை போட ஆரம்பிங்க. விரிசல் ஏதாவது வர்ற மாதிரி இருக்குன்னா கையில் ஒரு பாலை எடுத்து மறுபடியும் 3 விரலால் ஒரு சின்ன ஒரு உருட்டி அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு விரிசல் வராது. ஏன்னா சில சமயங்களில் நம்ம நெய் சரியாக தடவாமல் விட்டுருந்தாலும் அந்த மாவு வந்து மேலே காய ஆரம்பித்து விரிசல் விட ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம ஜஸ்ட் ஒரு தடவை அந்த மாதிரி உருட்டிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் விரிசல் எதுவும் வராமல் இருக்கும்.
மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அது மாதிரி 1 by 1 எல்லா அதாவது 2 பேட்ச் 3 பேட்ச் எல்லாம் போடாதீங்க. எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே போட்டுட்டோம்னா அந்த எண்ணெய் எப்பயுமே இந்த மிதமான சூட்லேயே இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியாக போடும்போது அந்த எண்ணெய் வந்து காமன் சூட்லேயே அதாவது அதிகமான சூட்லேயே இருக்கும்போது உங்களுக்கு சட்டுன்னு மேலே வந்து சிவந்து போய்டும், உள்ளே வந்து மாவு வேகாத மாதிரி இருக்கும். அதனால தான் உள்ள கல் மாதிரி இருக்கும் சில சமயங்களில். நீங்கள் இந்த மாதிரி 1 by 1 போட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெயோட அந்த இது வந்து உங்களுக்கு அழகாக மிதமான சூட்லேயே இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக சிவந்து வரும். அந்த மாதிரி ஒரு முறை இந்த மாதிரி சுழட்டி விட்டுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா சிவந்து வரும். இப்போ பாருங்கள், விரிசல் இல்லாத குலோப் ஜாமுன் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நேரடியாக சக்கரை பாகில் சேர்த்துருங்க. வேற ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அப்படிலாம் பண்ணாதீங்க. சக்கரை பாகும் நல்லா சூடாக இருக்கணும், இதுவும் நல்லா சூடாக இருக்கணும். ரெண்டுமே சைமல்டேனியஸாக நல்லா சூடாக இருக்கும்போது உங்களுக்கு சட்டுன்னு அந்த ஜீராவை நல்லா உறிஞ்சிட்டு குலோப் ஜாமுன் விரிசல் இல்லாமல் 1 to 2 மணி நேரத்தில் ஒரு பர்ஃபெக்டான குலோப் ஜாமுன் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதை ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. ரெண்டுமே நல்லா சூடாக இருக்குது, அதனால் நீர் விடும். அதனால் நீர் விடாமல் இருக்குன்னா ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு ஓப்பன் அதாவது ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. இதுவும் ஒரு டிப்ஸ் தான். இந்த மாதிரி மூடி வைக்கும்போது அந்த குலோப் ஜாமுன் இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. குலோப் ஜாமுன் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கடையில் விற்கிற குலோப் ஜாமுனும் தோத்துரும், அந்த பேக்கெட்டில் போட்டிருக்க அந்த பிக்சரும் தோத்துரும். அந்த அளவுக்கு அருமையான குலோப் ஜாமுன் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வேணும்னா நீங்கள் மேலே ஏதாவது வந்து நட்ஸ் வந்து தூவி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு எதுவுமே சேர்க்கல. இப்போ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. அப்படி ஸ்பூனை வைக்கும் போதே அவ்வளோ அழகாக இறங்குது பாருங்கள். உள்ளே நான் சொன்ன மாதிரி அந்த மாவு வேகாத மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நல்ல சூப்பரான டெக்ஸ்சரோடு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும் குலோப் ஜாமுன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.